நன்றியால் பாடிடுவோ, நாள்தோறும் பாடிடுவோ, நன்றியால் பாடிடுவோ, நாள்தோறும். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். ஆமென் சொல்லுங்க. நல்லவர் என் வாழ்வில் செய்த என்றென்று பாடிடுவேன். நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்று பாடிடுவே. ஆத்துமாவே நீ சோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகள். நன்மையால் என் வாயை நிறைத்திட்டீரே என்றென்றும் பாடிடுவே. ஆத்துமாவே நீ சோத்தரிப்பாய் அவர் செய்த நன்மைகள். ஜீவிய நாளெல்லாம் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. சொல்லுங்க. ஜீவிய நாளெல்லாம் புகழ் பாடி நின் பாதம் வந்திடுவே. நன்றியால் நன்றியால். கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி தான் பாடுங்களேன். நாள்தோறும் உங்களுக்கு தான் திரையில போட்டிருக்காங்கல்ல, நல்ல கை தட்டி வாயால பாடுங்க. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடி. கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லும் கர்த்தாவே உம்மை துதிப்பேன். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லும் கர்த்தாவே உம்மை துதிப்பேன். நன்றியா பாடிடுவே. நாள்தோறும் பாடிடுவே. நன்றியா நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகரியா 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஆமென்னு சொல்லுங்க. கர்த்தருடைய கண்கள் நம்மை சந்தோஷமாய் பார்க்கிறது என்பது தேவ செய்தியினுடைய தலைப்பு. இந்த ஆண்டு ஆரம்பத்திலிருந்து இந்த வார்த்தையை கொண்டு நம்மோடு பல விதங்களில் கர்த்தர் பேசி வருகிறார். ஆண்டவர் செருபாபேலை சந்தோஷமாய் பார்த்தார். செருபாபேலுக்கு கர்த்தர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுத்தார். செருபாபேலை, நீ ஒன்றும் பயப்படாத. உன்னை அற்பமா என்றாங்களா? உன்னை எள்ளி நகையாடுறாங்களா? உன்னால இது முடியாதுன்னு சொல்றாங்களா? இதுக்கெல்லாம் நீ தகுதி இல்லைன்னு சொல்றாங்களா? ஒருவேளை ரட்சிக்கப்பட்டவர்களே உன்னை விமர்சனம் பண்றாங்களா? நீ எளிமையா எண்ணப்படுறியா? மற்றவர்கள் உன்னை கேலியாய் பார்க்கிறார்களா? செருபாபேலே, என்னுடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய்
நீ செய்கிற வேலையை, நீ எடுக்கிற பொறுப்பை, நீ வகிக்கிற அந்த காரியத்தை மற்றவர்கள் அற்பமா எண்ணினாலும் நான் அப்படி எண்ணவில்லை. நீ செய்கிற வேலையை நான் சந்தோஷமாய் பார்க்கிறேன். நீ அதை செய்து முடிப்பாய், நம்பிக்கையோடு நீ முன்னேறு என்பது போல கர்த்தர் செருபாபேலோடு இடைப்பட்ட கர்த்தர் இந்த கால வேளையில் உங்கள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் செருபாபேலுக்கு கிடைக்க காரணம் என்ன என்பதை தான் நம்ம பல ஞாயிற்றுக்கிழமைகளில் எஸ்றா 2ஆம் அதிகாரம் 1-70 வரை உள்ள வசனங்கள் ஒரு பெயர் பட்டியல் வசனம். அந்த பெயர் பட்டியல் என்ன பெயர் பட்டியல்னா, பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு போகிறவருடைய பெயர் பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடிமைத்தனமாகிய பாபிலோனில் இருந்து எருசலேமுக்குள்ள யார் யாருப்பா போறீங்க அப்படின்னு கணக்கெடுக்கும் பொழுது அதில் கையை உயர்த்தின முதல் ஆளே செருபாபேல் தான். தோத்திரம், நான் அந்த எருசலேமுக்கு நான் போக விரும்புகிறேன், எருசலேமில் நான் வாழ விரும்புகிறேன். சோதரிக்கிற ஒருவேளை எருசலேமை விட பாபிலோனில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைடெக் பட்டணமாக இருக்கலாம், ஒருவேளை வசதிகள் இருக்கலாம், பளபளப்பானவைகள் இருக்கலாம், அந்த உலக கவர்ச்சி எல்லாம் ஒருவேளை எருசலேமில் இல்லாமல் கூட இருக்கலாம். சோத்திரிக்கிறோம். ஆனாலும் செருபாபேல் என்ன பளபளப்பா இந்த பாபிலோன் இருந்தாலும், எவ்வளவு அதிநவீன காரியங்கள் எருசலேமில் இல்லாதவைகள் இங்கே இல்லா சோத்திரிக்கிறோம் இருந்தாலும், எனக்கு இந்த உலகமாகிய பாபிலோன் எனக்கு வேண்டவே வேண்டாம், எனக்கு அந்த எருசலேம் தான் வேண்டும் என்று சொல்லி சோத்திர கையை உயர்த்தின முதலே அந்த செருபாபேல் தான். அதனால்தான் அந்த பெயர் பட்டியலில் அவருடைய பெயர் முதல் பெயராக வருது. சோத்திரிக்கிறோம். அந்த பெயர் பட்டியல் தயாரிக்கப்படும் பொழுது அதில் செருபாபேல் என்ற பெயரில் தான் யோசுவா அப்படின்னு ஒவ்வொரு பேராக வர்றத நீங்கள் வேதத்தில் பார்க்குறீங்க. அப்போது கர்த்தருடைய காரியத்தில் அவன் முந்தி கொண்டதுனால கர்த்தருடைய கண்கள் அவனுடைய வேலைகளை, அவனுடைய காரியத்தை சந்தோஷமாய் பார்க்கிறது. அந்த பெயர் பட்டியலில் அவன் பேர் இடம்பெற்றது போல பரலோகத்துக்கு போகிற பெயர் பட்டியலில் நம்ம பேர் இருக்குதா, நம்ம பெயர் கொடுத்துருக்கிறோமா, ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறோமா, அதை குறித்து தான் ஆண்டவர் நம்மோடு பேசிக்கிட்டே வர்றார். சோத்திரிக்கிறோம். என்னுடைய பெயர் இருக்கிறதா? வெளிப்படுத்தல் 21-27 ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பார்த்துட்டு வரோம். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் தான் பிரவேசிக்க முடியும். பேர் இல்லையா பரலோகத்து போவே முடியாது. சோத்திரிக்கிறோம். பேர் இருந்தால் தான் எங்கே போக முடியும்? பரலோகத்து போக முடியும். உங்கள் பேர் இருக்கா பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் வருவாரானால் அந்த சோத்திரிக்கிறோம் பரம எருசலேமாகிய பரலோகத்துக்குள்ளே நாம் நுழையக்கூடிய அளவுக்கு நம்முடைய பெயரை பதிவு செய்திருக்கிறோமா? நம்முடைய பெயர் இன்னும் கிறுக்கப்படாமல் நிலைத்திருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய பெயர் இருக்க வேண்டும். இந்த நாட்களிலே ஜெயம் கொள்ளுகிறவனுடைய பெயர் என்ன செய்யப்படும்? எழுதப்படும் என்று சொல்லி ஒரு 4வது குறிப்பை நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 5வது ஒரு பாயிண்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சோத்திரிக்கிறோம் ஒரு முகவுரையை நான் உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே நான் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு உடைய காரியங்களை நான் ஒவ்வொரு வாரமும் சின்ன சின்ன துணுக்குகளாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன். அந்த இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுல யார் யார் பெயர்லாம் ஆண்டவர் ஆட் பண்ணியிருந்தார், யார் பெயர்லாம் கர்த்தர் ஸ்கிப் பண்ணியிருந்தார், எழுத வேண்டிய பேரை எழுதாமல் எழுத வேண்டாத பேரை கூட கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. அங்கே உரியாவின் பேர் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே எழுதணும், பச்சைபால் பேர் தான் எழுதணும். ஆனால் பச்சைபாலின் பேரை எழுதுறதுக்கு பதிலாக உரியாவின் மனைவின்னு அதை சுற்றி வளைச்சு எழுதுறாரு. அப்போ ஆண்டவர் சில பேரை குறிப்பிட விரும்பவே இல்லை, சில பேரை கர்த்தர் குறிப்பிடுறாரு. ஆகவே உங்கள் பெயரை குறித்து சந்தோஷமா எண்ணும்படி உங்களுடைய ஜீவியம் இருக்கணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வரேன். இன்றைக்கு மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கொஞ்சம் பாருங்களேன். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. மத்தேயு 1:1 இந்த வசனம் இப்படி தொடங்குது. இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எழுத ஆரம்பித்த பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிகள் ரொம்ப ஷார்ப்பாக கவனிக்கணும். வேடிக்கை பார்த்துட்டே இருந்தால் செய்தியினுடைய அந்த டெப்த் உங்களுக்கு புரியாமல் போயிடும். கொஞ்சம் கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை எழுத பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டினுடைய முதல் புஸ்தகத்தில் முதல் வசனத்தில் 3 பெயர்களோடு தொடங்குகிறதை நீங்கள் பாருங்கள். சோத்திரிக்கிறோம்.
இது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. மத்தேயு சுவிசேஷம்னு இருக்குது. அந்த மத்தேயு சுவிசேஷத்தை எழுத நினைத்த ஆவியானவர் முதல்ல 3 பேரை சொல்லிட்டு அந்த வம்ச வரலாறு, அந்த சுவிசேஷத்தை அவர் தொடங்குகிறார். ஏனெனில் யூதர்கள் எப்போதுமே வம்சாவழியின் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள். சோத்திரம். அதை ரொம்ப அவங்க கால்குலேட் பண்றவங்க. சோத்திரிக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதும் முன்பு அவருடைய வம்ச வழியை பற்றி எழுத தொடங்குறாங்க. சோத்திரிக்கிறோம். அந்த வம்ச வழியை சொல்லிட்டு அப்புறம் காஸ்பலை கொண்டு வரணும். அது ஆவியானுடைய திட்டம். அந்த வம்ச வழியை எழுதும் பொழுது அருமையானவர்களே, ஆபிரகாமின் குமாரனும், கவனிக்கணும், என்று ஆபிரகாமில் ஆரம்பித்தவர். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து வம்சவரில் முதல்ல யார் பேரை மென்ஷன் பண்றாருங்க? ஆபிரகாம். ஆபிரகாமின் பேரை ஆரம்பித்தவர். உடனே அடுத்தது தாவீதின் குமாரனும் அப்படின்னு இன்னொரு பேரை கொண்டு வர்றாரு. இந்த ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடையிலே 14 தலைமுறை உள்ள இருக்குது. கொஞ்சம் கவனிக்கணும். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் இடையில் எத்தனை தலைமுறை இருக்குதுங்க? 14 தலைமுறை இருக்குது. ஆனா ஆபிரகாமின் பேரை எழுதிட்டு இந்த 14 தலைமுறையை ஸ்கிப் பண்ணிட்டு தோத்தரிக்கிறோம். டக்குன்னு யார் பேர் வருதுங்க? தாவீது பேரு வருது. சார், இப்போ கொஞ்சம் கவனிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து சோத்தரிக்கிறோம். அப்புறம் அந்த தாவீதின் பெயரை எழுதிட்டு டக்குன்னு இயேசு கிறிஸ்துவின் பெயர் வருது. இந்த தாவீதுக்கும் இயேசு கிறிஸ்துக்கு இடையில 28 தலைமுறை இருக்குது. நல்லா கொஞ்சம் கவனிக்கணும். எத்தனை தலைமுறை இருக்குது இதுக்குள்ள? 28. ஆபிரகாமுக்கு தாவீதுக்கு இடையில எத்தனை தலைமுறை? 14. சோத்தரிக்கிறோம். தாவீதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு இடையில எத்தனை தலைமுறை இருக்குது? 28. 14 28ஐயும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 42 வரும். சோத்தரிக்கிறோம். அப்போ ஆபிரகாமின், சோத்தரிக்கிறோம், வேதத்தில் என்ன வருது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு அப்படின்னு சொன்னா ஒரு 42 தலைமுறைகளை அது மென்ஷன் பண்ற ஒரு காரியமா இருக்கு. கொஞ்சம் கவனிங்க. அப்போ ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து என்ற 3 நபர்களை மட்டும் அந்த வசனத்தில் சொல்லிட்டு இடையில் உள்ள பேர்களை ஆவியானவர் என்ன செய்யல? எழுதல. விசுவாசிகள் கொஞ்சம் கவனிக்கணும். எழுதல. ஆபிரகாம தொடங்கிட்டாரு. அப்புறம் இடையில 14 தலைமுறை விட்டுட்டு தாவீதை மென்ஷன் பண்றாரு. தாவீதை எழுதிட்டு அதுக்கு பிறகு இடையில ஒரு 28 தலைமுறை இருக்குது. அதை விட்டுட்டு இயேசு கிறிஸ்து என்று அந்த முதல் வசனத்திலே ஆவி அந்த பெயரை எழுதுகிறார். அதை கொஞ்சம் கவனிக்கணும். இதிலிருந்து நாம் அறிவது என்ன? இந்த 3 பேரும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒற்றுமை அவர்களுக்குள் இருக்கிறது. ஆபிரகாம், தாவீது, இயேசு கிறிஸ்து. இடையில் இருக்கிற மற்றவர்களுக்கு யாருக்கும் அந்த 3 இருக்கிற தகுதி மற்றவர்களுக்கு இடையில் வருகிற தலைமுறையிற்கு அந்த தகுதி இல்லை என்று அவர் அனுமானித்து அவர் இதை எழுதியிருக்கலாம் என்று என்னுடைய பர்சனல் தியானம். அது கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். இந்த 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆபிரகாமுக்குள் இருக்கிற ஒன்று தாவீதுக்கும் இருக்கிறது. தாவீதுக்குள் இருக்கிற அதுவும் யாருக்குள்ள இருக்குது? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. இந்த 3 பேருக்கும் இருக்கிற குவாலிட்டி இடையில் சொல்லப்படுகிற தலைமுறையிற்கு அந்த குவாலிட்டி இல்லை என்பதனாலேயோ ஆண்டவர் அவருடைய பெயரை உச்சரிக்காமல் இவருடைய பெயரை ஆண்டவர் எழுதுகிறார். கொஞ்சம் கவனிக்கணும். புதிய ஏற்பாடு விசுவாச ஏற்பாடு. சபையார் கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டு பிரமாணம் விசுவாச பிரமாணம். புதிய ஏற்பாட்டு சந்ததி விசுவாசியின் சந்ததி. ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாம் புதிய ஏற்பாட்டு சந்ததி எப்படி நடக்கிறவர்கள்? விசுவாசித்து நடக்கிறவர்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் சந்தோஷமாய் ஓடுவோம். அல்லேலூயா. ஆகவே விசுவாசத்தில் இவர்கள் 3 ஒரு விசேஷ ஒற்றுமை இருப்பதை ஆவியானவர் கண்டுதான் இப்படி தொகுத்து எழுதுகிறாரோ என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடுனாலே விசுவாச ஏற்பாடு தான். தேவனுடைய மகத்துவமான விசுவாச ஒற்றுமை நாமும்
கர்த்தருக்குள் அந்த விசுவாச ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மகத்துவம் நமக்கு இருக்குமானால் இந்த பெயரோடு நம்முடைய பெயரை இணைக்கப்படும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எவ்வளோ அருமையான பாருங்க. ஆவியானவர் தன்னுடைய வம்ச வரலாற்றை எழுதிட்டு அவரை சுவிசேஷத்தை எழுதணும்னு ஆரம்பிச்சவர் ஆபிரகாம் பேரை சொல்லிட்டு தாவீதின் பேரை சொல்லிட்டு தான் யார் பேரை சொல்றாரு? இயேசுவினுடைய பேரை. அது எவ்வளோ பெரிய மகத்துவம் கொஞ்சம் வச்சு பாருங்க சார். சாதாரண ஆள் தான் ஆபிரகாம், சாதாரண ஆள் தான் தாவீது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பெயருக்கு முன்னாக இவருடைய பெயரை ஆவியானவர் எழுதுறாருன்னா அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற ஒன்று இந்த ரெண்டு பேருக்குள்ளும் இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. எதுவும் இல்லாம அப்படி பேர்லாம் பைபிள் எழுதப்பட வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், உங்களுடைய பெயரை கர்த்தர் நினைவில் வைக்கணும், அதை எழுதணும், அதை முக்கியப்படுத்தணும்னு சொன்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த விசுவாசம், தாவீதுக்குள் இருந்த அந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால் நம்முடைய பெயர் ஜீவ புத்தகத்திலே நிலைத்திருக்கும். அதுதான் இயேசு சொன்னார், மனுஷகுமாரன் கடைசி நாட்டிலே விசுவாசத்தை என்ன செய்வாரோ காண்பாரோ. விசுவாசம் இன்னைக்கு எல்லாருக்குள்ள அற்று போகுதுங்க. நிறைய பேர் விசுவாசத்தை விட்டு கீழே விழுந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் சிலர் நல்ல மனசாட்சியை தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை என்ன படுத்துறாங்க? சேதப்படுத்துறாங்க. ஒரு காலத்தில் நல்ல விசுவாசியா இருந்தவங்களாம், ஆமா விசுவாசம், வேலையை போய் பாரியா, பொழப்ப போய் கவனிய, பாஸ்டர் சொல்லுவார் தான் ப்ரேயர் இருக்குது, 40 நாள் ப்ரேயரு, அந்த ப்ரேயர் இந்த ப்ரேயர்னுவார். அவரா என் கடனை வந்து அடைப்பார், அவங்கள வந்து தூக்கி எனக்கு கொடுப்பாங்க. நல்ல வாயை திறந்து நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆனா இருதயத்தில் நீங்க நினைத்தால் உங்களுடைய பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்குமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்த. எதை காத்துக்கொண்டேன்? விசுவாசத்தை காத்துக்கொள்ளணுங்க. விசுவாசத்தை விட்டுறவே கூடாது. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் எனக்கு போதுமானவர், அவர் என்னை கைவிடவே மாட்டார். என் கண்ணீரை துடைப்பார், எனக்கு வெளிச்சத்தை கட்டளையிடுவார், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யவே செய்வார். இந்த நிலைமையில் நான் இருக்க போகிறது இல்லை. கர்த்தர் கை தூக்கி விடுவார் என்னை. எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிற பிள்ளைகள், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் பாஸ்டர், அவர் மேல் நான் இன்னும் விசுவாசம் உள்ளவனா இருக்கிறேன்னு சொல்றவங்க நல்ல பலமா கை தட்டி நல்ல ஒரு நிமிடம் நல்ல கையை தட்டுங்க, வாயை திறந்து கையை தட்டுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசத்தெல்லாம் நீக்கி போடுங்க, எனக்குள்ள இருக்கிற சந்தேகத்தெல்லாம் நீக்கி போடுங்க, விசுவாச ஜீவியத்தை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா தேவன்கிட்ட ஒரு நையா பீசா கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய நேரம் உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு, உங்க பேங்க்ல என்ன பேங்க் பேலன்ஸ் இருக்குன்னு வச்சு நீங்க சோத்தரிக்கிறோம். நம்பாதீங்க. ஆண்டவர்கிட்ட என்ன இருக்குது, வேதத்துல என்ன குறித்து என்ன சொல்லி இருக்கிறாரு, அதை நம்பி வாழுங்க. சோத்தரிக்கிற விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஆமா, சோத்தரிக்கிறான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என் கை குறுகினதோ, என்னுடைய செவி மந்தமாவா இருக்குது. நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, ஆண்டவருக்கு என் ஜபம் காதிலே போய் சேர்றதில்ல, யார் யாருக்கோ செய்யற ஆண்டவர் எனக்கு மட்டும் ஒன்றும் செய்யறதில்ல, இவர் செய்யவும் போறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சோத்துறாங்க. உடனே அவங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் என் கையினா குறுகியா போச்சு, என் செவினா மந்தமா போச்சு, உன் பாவமும் உன் அக்கிரமமும் நீ செய்யற ஜபம் என்கிட்ட வந்து சேராதபடி தடுக்குது. என் காதெல்லாம் மந்தமாகல, என் காதெல்லாம் ஷார்ப்பா தான் இருக்குது. இன்னைக்கு நான் அற்புதம் செய்கிற தேவனா என் கையை நீட்டி தான் வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்றதுக்கும் நினைக்கிறதுக்கும் மேல செய்ய இன்றைக்கும் கர்த்தர் வல்லவர். ஏன் மேஜர் கொடுங்க, அவரால முடியாத காரியம் ஒன்றுமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதிலுண்டு. பாடுங்க. வேண்டுதல் அனைத்திற்கும்
நிச்சயம் பதிலுண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள் ஹல்லேலூயா மிக அதிகமாய் கிரியை செய்வார். கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. சொல்லுங்க, கர்த்தரின் கரங்கள் குறுகி போகவில்லை, கர்த்தரின் செவிகள் மந்தமாகவில்லை. வேண்டுதல் அனைத்திற்கோ நிச்சயம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஓ, வேண்டுதல் அனைத்திற்கோ நிச்சயம் பதிலுண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதிலுண்டு. நம்பிக்கையோடு வேண்டுதல் அனைத்திற்கும் நிச்சயம் பதிலுண்டு. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு 5வது குறிப்பு என்னன்னா, விசுவாச சந்ததியாரின் பெயர்கள் எழுதப்படும் என்பதுதான். சோதரிக்கிறோம். 5வது பாயிண்ட், ஆபிரகாமினுடைய பெயர் எழுதப்படுவதற்கு அதான் காரணம். தாவீதினுடைய பெயர் எழுதப்படுவதற்கு அதான் காரணம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த விசேஷங்கள் இந்த 2 பேருக்குள்ளும் அதிகமாக இருந்தது. இடையில் இருந்த 42 தலைமுறைக்கு இல்லாத ஒன்று இந்த ஆபிரகாமுக்குள்ளும் தாவீதுக்குள்ளும் இருந்தனால தான் இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு எழுத ஆரம்பித்த ஆவியானவர் இவங்க 2 பேரையும் தொடங்கி எழுதுறார். முதலாவது ஆபிரகாமின் விசுவாசம். அது என்ன விசுவாசங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிக்கிறீங்களா நீங்க? மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். 18, ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோர்ந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி 19, தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான் என்று ஆபிரகாமுடைய விசுவாசத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். ஆபிரகாம் தன் ஒரே பேரான குமாரன் தேவன் சொன்ன உடனே பலியிட துணிந்த அந்த தைரியம். 100 வயசுல பிறந்த பிள்ளைங்க ஈசாக்கு. அவன் நல்ல வாலிபனான காலகட்டத்தில் கர்த்தர் ஆபிரகாம் சொல்றாரு, உன் நேசகுமாரன் உன் ஏக புத்திரன் ஈசாக்கு இருக்கிறான்ல, அவனை எனக்காக பலியிடு அப்படின்னு உடனே ஆண்டவருக்கு நோவே சொல்லலைங்க. இது எப்படிங்க ஆண்டவரே, இதெல்லாம் நியாயமா தர்மமா, இதெல்லாம் சொல்லவே இல்லை. சரி ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு ஆபிரகாமுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? தாம் பெத்த பிள்ளையை பலியிடுவதற்கு ஆபிரகாம் எதனால் துணிந்தான் அப்படின்னா, அது ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைகளின் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசத்தை காட்டுது. அல்லேலூயா. அவன் என்ன விசுவாசானா, 18ஆம் வசனத்துல ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இந்த ஈசாக்கின் மூலமாய் உன் சந்ததியை நான் நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன்னு சொன்னாரே. அவர்களிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள் என்று என் மகனை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறாரே. அப்படியானால் ஒருவேளை என் பிள்ளையை நான் பலி கொடுத்தாலும் அதை திரும்ப தருவார் என்கிற ஒரு விசுவாசம் அவனில் இருந்தது.
ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுல இந்த விசுவாசம், இப்போ நான் ஆண்டவர் என்னுடைய மகனை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இந்த மகனை பலியா கேட்கிறாரு. அப்போ அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றாம போக மாட்டாரு. ஆகவே என்னுடைய மகனை குறித்து தேவனுக்கு திட்டம் இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை கர்த்தர் மறுபடியும் ரெட்டிஃபை பண்ணி தர்றதுக்கு, அவனை உயிரோடு எழுப்பி தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஆகவே என் மகனை பலி கொடுவதற்கு பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்பதை போல் அவன் விசுவாசிக்கிறதுக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு ஆதாரம் இருந்துச்சு. என்ன ஆதாரம்னா, அவருக்குள்ள ஒரு வல்லமை கிரியை செய்கிறதை ஆபிரகாம் ஏற்கனவே உணர்ந்திருந்தார். விசுவாசிகளால கவனிக்கணும். ஆபிரகாம் மாம்சம் செத்து போயிருந்தது. சாரால் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடெல்லாம் நின்று போய் அவளுடைய சரீரத்தில் இருக்கிற சில சோத்திருக்கிற உறுப்புகள், சில சுரப்பிகள் எல்லாம் நின்று போயிருந்தது. ஆனால் அந்த சரீரத்திலே செத்து போயிருந்த சரீர உறுப்புகளை கர்த்தர் உயிர்ப்பித்து எனக்கு ஒரு ஈசாக்க கர்த்தர் செஞ்சாரு, கொடுத்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் கவனிக்கணும். 100 வயதாக இருந்த ஆபிரகாம், 90 வயது சாரால். பாருங்க, ரோமர் 4:19 என்னங்க சொல்லுது? ரோமர் 4:19, அவன் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாகும் போது தன் சரீரம் செத்து போனதை, ஏற்கனவே உள்ள இருக்கிற ஆர்கன்ஸ்ல என்ன செஞ்சிருக்குங்க? ஒரு வயசுக்கு அப்புறம் சிலதெல்லாம் என்ன செய்யாதுங்க, எல்லாம் நின்றும். திரும்பி அதெல்லாம் ரெட்டிஃபை ஆகவே ஆகாது. 100 வயசு ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னா, வாலிபத்தில் 35 வயசுல இருந்தது போல, 25 வயசுக்கு இருந்தது போல உள்ள இருக்கலாம் ஆக்டிவேட்டா இருக்காது, சிலதெல்லாம் டெட் ஆயிடும். ஒரு வயது வரைக்கும் தான் ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு, அதுக்கப்புறம் அது என்ன செஞ்சிடும்? நின்றும். அது திரும்பி வராது. அதுதானே இயற்கை, அதான பயாலஜி. கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க, இதை கொஞ்சம் நல்லா பாருங்க. அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதை, ஏற்கனவே சோத்திரம் 100 வயதா இருக்கும் போது 90 வயதா இருக்கும் போது செத்து போன உள்ள இருக்கிற அந்த அவயவங்களை சோத்திரம் கர்த்தர் ஒரு நேரம் உயிர்ப்பித்து தான் இந்த ஈசாக்கே தந்தார். அப்பவே தெரியும் அவர் உயிர்ப்பிக்கிற தேவன் என்பதை ஏற்கனவே ஆபிரகாம் அறிந்திருந்தான். அவன் என்ன நினைக்கிறான்? 100 வயசு குடுகுடு கிழவனாகிய என் சரீரத்தினுடைய உள்ளுறுப்புகளை எல்லாம் மறுபடியும் ஜெனரேட் பண்ணி அதை உயிர்த்தெழ பண்ணி என் மனைவியினுடைய ஸ்திரீகளின் வழிபாடெல்லாம் நின்று போய் உள்ள கற்பம்லாம் செத்து போயிருந்ததை மறுபடியும் உயிர் பெற செய்து அதை ஜெனரேட் பண்ணி தானே இந்த ஈசாக்க கொடுத்தாரு. இப்படி உயிர்ப்பிக்கிற வல்லமையை என் சரத்துக்குள்ள அனுப்பினதை நான் இன்னும் அறிந்திருக்கிறேன். அந்த ஆண்டவர் இந்த ஈசாக்கு செத்து போனாலும் மறுபடியும் உயிர்ப்பித்து இந்த ஈசாக்கை எனக்கு திரும்ப தந்து வாக்கு தத்தங்களை நிறைவேற்றவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படின்னா ஆபிரகாமுடைய விசுவாசம் ஏற்கனவே என் வாழ்க்கையில் அவர் உயிர்ப்பித்தார், செத்து போன காரியங்களை என் சரீரங்களுக்குள்ளே செய்தார், அற்புதம் செய்தார். அந்த கர்த்தர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறாரு. என்னுடைய மகன் ஒருவேளை பலியிடப்பட்டாலும் அவனை திரும்ப உயிர்ப்பிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவர். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஏனால் ரோமர் 4:17 சொல்லுகிறது, அவன் தான் விசுவாசித்தவருமாய். கவனிக்கணும், அவனுடைய விசுவாசத்துடைய அந்த குவாலிட்டி நீங்க என்னன்னு பார்க்கணும். விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து, ஏற்கனவே அதை ருசித்திருக்கிறான். மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனிடத்தில் அவன் விசுவாசமாய் இருந்தான்.
அவனுடைய விசுவாசம் என்ன? ஆண் மரித்தாலும் அவன் உயிர் தெழுவான். என அந்த உயிர்ப்பிக்கிற வல்லமையை ஏற்கனவே அவன் கண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனையோ அற்புதங்களை முந்தின வாழ்க்கையில காலங்களை செய்தாரா இல்லையா? போன ஆண்டு செஞ்சாரா இல்லையா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாரா இல்லையா? 5 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்தாரா இல்லையா? அந்த கர்த்தர் இன்றைக்கு மாறாதவர். இன்றைக்கு உனக்கு அற்புதம் செய்ய, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நன்மையை செய்ய, இன்றைக்கு உன்னை தூக்கி எடுக்க, இன்றைக்கு உன்னை தேற்ற, இன்றைக்கு உனக்கு நன்மை செய்ய அவருடைய வல்லமை இன்னும் மாறல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் அந்த ஒரு வல்லமை அவன் ஏற்கனவே நம்பி இருந்தனால தான் இப்ப ஆண்டவர் ஒரு மகனை வந்து பலி கொடுனோடனே அவனுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. காரணம், ஏற்கனவே சோதரன் எனக்குள்ள உயிர் மீட்சியை தந்தவர். செத்து போன என் வாழ்க்கையை மறுபடியும் அவர் ரெசரக்ஷன் பவரை எனக்குள்ள தந்திருக்கிறவர். ஏற்கனவே அந்த கர்த்தர் என் பிள்ளை ஒருவேளை மரித்தே போனாலும் அவனை திரும்ப உயிர்ப்பித்து தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதான் ஆபிரகாமின் விசுவாசம். இப்பேற்பட்ட விசுவாசம் அவனுக்குள்ள இருந்ததுனால தான் கர்த்தர் அவன் பேர் அங்க மென்ஷன் பண்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் உயிர்ப்பிக்கிறவர். யோவான் 5:21 சொல்லுகிறது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். சில செத்து போயிடுச்சுன்னு சொன்னா ஒண்ணு நடக்க வாய்ப்பில்லை. ஆனா என்னுடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். நீ சொல்ற பிரதர், சிஸ்டர், பாஸ்டர், எனக்கு இது திரும்ப வரும்னு நம்பிக்கை இல்லை பாஸ்டர். என்னுடைய பிள்ளை ரட்சிக்கப்படுவான் நம்பிக்கை இல்லை, என் கணவர் ஆலயத்துக்கு வருவார் நம்பிக்கை இல்லைன்னு நீங்க அப்படி சொல்லக்கூடாது. அவர் உயிர்ப்பிக்கிறவர். எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்கிறவர், எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிறவர். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனாகிய இயேசுவின் தமக்கு சித்தமானவள் என்ன செய்கிறார்? உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 8:11 என்னங்க சொல்லுது? கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? உயிர்ப்பிப்பார். அந்த விசுவாசம் இருக்கணும். சங்கீதம் 71:20 என்னங்க சொல்லுது? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை. நல்லா கவனிக்கணும். இக்கட்டின் வழியா கடந்து போறீங்களா பிரதர்? ஆபத்துகள் வழியா கடந்து போறீங்களா? இக்கட்டுகளை ஆபத்துகளை காண்கிறீர்களா? என் வாழ்க்கை அவ்வளவுதான் எண்ணக்கூடாது. தாவீது சொல்கிறான், இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை திரும்பவும் நீர் உயிர்ப்பித்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணி, என்னை திரும்பவும் என்னை தேற்றி. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆபத்துகள் என் வாழ்க்கையில வந்திருக்கலாம், இக்கட்டுகள் என் வாழ்க்கையில வந்திருக்கலாம், ஆனாலும் என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து, திரும்பவும் என் குடும்பத்தை கட்டி எழுப்பி, திரும்பவும் என்னை சுகமாக்கி, திரும்பவும் எனக்கு ஒரு அற்புதம் செய்து, திரும்பவும் என் வாழ்க்கையில நன்மையை செய்து, திரும்பவும் என்னை கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாழான மண்மேடு கட்டப்படும், ஆடல் பாடல் சத்தம் அதிலே கேட்கும், அதன் மகிமை திரும்பி வரும்னு பைபிள்ல போட்டிருக்க. ஒருவேளை உன்னை விட்டு போனா என்ன, அதை திரும்ப உயிர்ப்பித்து தருவதற்கு கர்த்தர் வல்லவர். சங்கீதம் 80:18 என்னங்க சொல்லுது? அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்போது உம்முடைய நாமத்தை என்ன செய்வோம்? தொழுது கொள்வோம். ஆபகுக் 3:2 இப்படி சொல்லுது, கர்த்தாவே வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை என்ன செய்யும்? உயிர்ப்பிக்கும். வருஷங்களின் நடுவே அதை விளங்க பண்ணும். அவர் உயிர்ப்பிக்கும் ஆண்டவர். ஆகவே என் வாழ்க்கையில பிரச்சனை வரட்டும், கஷ்டம் வரட்டும், என் பிள்ளை என்ன பலி செலுத்துற பிரச்சனை வரட்டும், நான் அப்படியே போயிடுவேனா? நான் எப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற தெரியுமா? உயிர்ப்பிக்கும் ஆண்டவர். ஆமென். சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சத்தமா
சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர். நல்லா உற்சாகமா பாடணும், உங்க விசுவாசம் முக்கியம். சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. நல்ல கைகளை தட்டி, சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சாவுக்கேதுவான சரீரங்கள் கை தட்டி, உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க. இன்னொரு முறை, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சத்தத்தை உயர்த்து, சாவுக்கேதுவான எங்கள் உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களை சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ, ஆட்கொண்டு அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ, இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, ஆமென். அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆட்கொண்டு எங்களை, அனலாக்கும், ஓ ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், அன்பினால் இன்று அலங்கரியோ, அன்பினால் இன்று அலங்கரியோ. அல்லேலூயா. இரண்டாவது, தாவீதின் விசுவாசம். இந்த ஆபிரகாமுக்குள் இருந்த அதே குவாலிட்டியான விசுவாசம் இடையில இருந்த அந்த 14 தலைமுறைக்கு இல்லை. அந்த விசுவாசம் இந்த தாவீதுக்குள்ள தான் இருக்கு. அதனாலதான் ஆபிரகாம்ல ஆரம்பிச்ச டக்குன்னு தாவீதுக்கு வர்றாரு. ஏன்னா அது அந்த சேம் ஃபெய்த் அப்படியே டேவிட்டுக்குள்ள இருக்குது. நான் உங்களை அதை விளக்குறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 50-51 கவனிங்க. இவ்விதமாய் தாவீது ஒரு கவணினால் ஒரு கல்லினாலும் பெலிஸ்தியனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. 51 ஆகையால் தாவீது பெலிஸ்தியர் அண்டையிலே ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை உறையில் உருவி அவனை கொன்று அதனால் அவன் தலையை வெட்டி போட்டான். அப்பொழுது தங்கள் வீரன் செத்து போனான் என்று பெலிஸ்தியர் கண்டு ஓடி போனார்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எத்தனையோ விசுவாச வீரர்களை பார்த்தாலும் புதிய ஏற்பாட்டின் ஆரம்பத்தில் அஸ்திபாரமிட்ட ஆபிரகாமை போன்ற விசுவாசம் தாவீதுக்கு மட்டும்தான் இருக்குது. அதாவது தாவீது தன்னை விட உருவத்திலும் அனுபவத்திலும் ஆயுதங்களிலும் பயங்கரமான தோற்றத்திலும் ஒரு மாம்ச மலையாயிருக்கிற ஒரு கோலியாத்தை ஆடு மேய்க்கும் சிறுவனாய் இருந்த தாவீது. கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க, ரொம்ப நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன் பாருங்க. ஆடு மேய்க்கும் சிறுவனாய் இருந்த தாவீது தன் கவன் கல்லாலே அவனை கொன்று போட்டான் என்பது எவ்வளவு பெரிய விஷயம்னு பாருங்க. தாவீதுக்கு இத்தனை விசுவாசம் சாமர்த்தியம் எப்படி வந்தது? சவுலும் படைத்தலைவர்களும் தொடை நடுங்கிக் கொண்டு எப்பா இவ்வளோ பெரிய கோலியாத்தை ஒன்று செய்ய முடியாது என்று திகைத்து கொண்டிருந்த போது இந்த தாவீதுக்கு மட்டும் எங்கிருந்து துணிவு வந்தது? அனுபவம் இல்லாதவன், ஆடு மேய்க்கிறவன், யுத்த களத்திற்கு புதியவன், சிறியவன், அவன் போய் இவ்வளவு மாம்சமலையா இருக்கிற கோலியாத்தை போரிட துணிந்தது எப்படி? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது சும்மா வந்துருமா? அந்த விசுவாசம் எங்கிருந்து வந்தது என்றால் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார். அந்த அபிஷேகத்தின் மேல் இருந்த அந்த விசுவாசம். ஹல்லேலூயா. தாவீது
சாமுவேல் தீர்க்கதரிசியின் தைல கொம்பினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்கள் 1 சாமுவேல் 16 அதிகாரம் 1 வசனம் 12 வசனம் 13 வசனத்தை பாருங்க. அந்த 13 வசனத்துல, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து, கழுதையை தேடி போனா சவுல். அவனை சாமுவேல் அவனை என்ன பண்ணாருங்க? அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ணி கொஞ்ச நாளுக்கு பிறகுதான் அவர் என்னவானாருங்க? ராஜாவானார். இப்போ அதே போல ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவன் கழுதையை தேடி போனவன். தாவீது யாருங்க? ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனுக்கு மேல உங்க குடும்பத்தில் இருக்கிற ஏதோ ஒருவனை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் என்னவா தெரிந்திருக்கிறாரு? ராஜாவா தெரிந்திருக்கிறாரு. ஆகவே அபிஷேகம் பண்ண என்ன கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லித்தான் அந்த அபிஷேகம் யார் மேல வந்திருக்கு? தாவீதின் மேல. 13 வசனத்தை பாருங்க. அது ஏற்கனவே, அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் என்ன பண்ணினான்? அபிஷேகம். அன்னார் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல இறங்கினார். இப்படியானால் அபிஷேகம் வந்துருச்சு. ராஜ அபிஷேகம், ராஜாவா மாற போகிற அபிஷேகம் அவன் மேல இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் அவன் என்ன ஆக போறான் சொல்லுங்க. ஆனா இப்போ அவன் ஆடு மேய்ச்சிட்டு தான் இருக்கான். பிரசன்ட்ல சவுல் தான் ராஜாவா இருக்கிறாரு. இவன் சாதாரண ஆடு மேய்க்கிற ஆளா தான் இருக்கிறான். ஆனா மேல என்ன அபிஷேகம் இருக்குது? ராஜாவின் அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை அவன் விசுவாசித்தான். சவுல் சோத்தரிக்கிறோம் கழுதிய தேட போனான். கர்த்தர் அவனை சாமுவேலை கொண்டு அபிஷேகம் பண்ணாரு. அவன் ஒரு நாள் ராஜாவானா. அதே அபிஷேகம் எனக்குள்ள வந்திருக்கு. கர்த்தர் என்னையும் ஒரு நாள் என்ன வாக்க போறாருங்க? ராஜாவாக்க போறார் என்று விசுவாசித்தான். கோலியாத்து தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நிந்திப்பதை கேட்டுக்கொண்டிருக்க அவனால முடியல. சிங்கத்தையும் கரடியும் கொன்று போட மட்டுமா இந்த அபிஷேகம் தலையின் மேல் இருக்கிறது? இந்த கோலியாத்தை வெல்லவும் இந்த அபிஷேகம் எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. நான் இஸ்ரவேலின் ராஜாவா இருக்கும்படிக்கே என் தலையின் மேல் சாமுவேல் அபிஷேகம் செய்திருக்கிறார். சவுலின் மேல் ஒரு நாள் இதே தைல கொம்பை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணிதான் அவர் என்னவானாரு? ராஜா. அதுபோல தன் மேலும் சாமுவேல் அபிஷேகம் செய்திருக்கிறதுனால நான் என்ன ஆவேன்? ராஜா ஆவேன். அவனுடைய நோக்கம் என்னன்னா, என்னை குறித்து தேவனுக்கு என்ன இருக்குது? ஒரு திட்டம் இருக்குது. இவ்வளோ பெரிய மாம்ச மலையை போல இருந்தா என்ன, என் மேல ராஜாவின் அபிஷேகம் இருக்குது. அவன் என்ன நினைக்கிறான்? ஒரு வேளை இந்த கோலியாத்தினால் நான் கொன்று போடப்பட்டாலும் என்னை கர்த்தர் உயிரோடு எழுப்பி அவருடைய சித்தத்தை செய்ய வைப்பதற்கு. ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன விசுவாசா? இவன் மூலமாய் ஒரு சந்ததி விளங்கும் என்று கர்த்தர் என்ன செய்திருந்தார்? சொல்லியிருந்தாரே. அப்படியானால் இவனை பலியிட்டாலும் திரும்பவும் இவனை உயிர்ப்பித்து எனக்கு தருவதற்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதே போல தாவீது என்ன நம்பினா? ஏன் அந்த துணி வந்துச்சுன்னா, என் மேல என்ன அபிஷேகம் இருக்குது? ராஜாவின் அபிஷேகம் இருக்குது. ஆகவே இந்த பெரிய கோலியாத்தை என்னை ஒன்று செய்துவிட முடியாது. துணிவு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ராஜா கூட சொன்ன, சின்ன வயசுல இருந்தே அவன் யுத்த வீரன், நீ சின்ன பையன், நீ போய் என்ன பண்ண முடியும்? அவன் சொல்றான், நான் ஏற்கனவே ஆடு மேய்ச்சிருந்த போது ஒரு சிங்கம் வந்து ஆட்டை தூக்கிட்டு போச்சு. ஒரு நாள் ஆடு மேய்ச்சிருந்த போது கரடி வந்து தூக்கிட்டு போச்சு. அந்த சிங்கத்தை கொன்று ஆட்டை காப்பாத்தினேன். அந்த கரடியை கொண்டு என் ஆட்டை காப்பாத்தினேன். அந்த அபிஷேகத்தை கொண்டு அதையெல்லாம் ஜெயிக்க உதவி செய்தவர். இந்த கோலியாத்தை, எனக்கு முன்னாக நிற்கிற இந்த கோலியாத்தை ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? வல்லவராக இருக்கிறார். ஆகவே நான் போய் கோலியாத்தோடு என்ன செய்வேன்? யுத்தம் செய்வேன். அவனை நான் கொன்று இஸ்ரவேலுக்கு ஒரு நிந்தை என்ன செய்வேன்? நீக்க வேண்டிய விசுவாசித்து கோலியாத்தோடு சண்டை போடவன். ஹல்லேலூயா. அப்படியே கோலியாத்தை கொன்று இஸ்ரவேலை மடங்கடிக்க எண்ணின அவனை
பட்டயத்தை கொண்டும் ஈட்டியை கொண்டு ரட்சிக்கிறவர் அல்ல, தன்னுடைய நாமத்தை கொண்டே ரட்சிக்கிறார் என்பதை அவன் நிரூபித்து காட்டினான். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால துணிவு அவ்வளோ பெரியவனா இருக்கிறவனை எண்ணி துணிகிறான். இதுக்கு முன்னாடி அவன் யார்த்தையும் சண்டை போட்டவனும் அல்ல, யுத்தம் பண்ணி பழக்கப்பட்டவனும் கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த அபிஷேகம் தான். என் மேல கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்குது, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடியாகிலும் விழாது. ஹல்லேலூயா. அப்படியே விழுந்தாலும் ஹல்லேலூயா, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி. ஹல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தேவன் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இந்த செய்வை இப்படி பண்ணுவேன்னு எனக்கு குறித்து தேவன் பேசியிருக்கிறார். ஆகவே இந்த வியாதி என்னை சாகடிக்க முடியாது, இந்த பிரச்சனை எனக்கு கவிழ்த்து போட முடியாது. அப்படியே கவிழ்த்து போட்டால் அதிலிருந்து மீண்டு நான் வருவேன். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. என் மேல கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்குது, என் மேல ஒரு அபிஷேகம் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எந்த கோலியாத்தியனை ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த சத்துருவை என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, எந்த தந்திரமும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, இந்த பாட்டை போடுங்க. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஓ இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுங்க. பேய்கள் ஓடுது. ஓ துன்பங்கள் தொல்லைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவா. சொல்லுங்க. துன்பங்கள் தொல்லைகள் சத்தமா வந்தாலும் என் இயேசு குணமாக்குவா. விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. glory. உங்க வல்லமைகள் சத்தமா பாடுங்க. உங்க வாயை திறந்தாதான். ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. ஏசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஓடுது, நோய் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவி நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் இயேசப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. நடக்குது. உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நோய்கள் தீருது, பாவங்கள் சத்தானி சதிகளா, பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவா. சாத்தான் சதிகளால் பாவத்தின் வாழ்க்கையா, இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம்.
துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள், தொல்லைகள், வியாதிகள், வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்த போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்த போதும் தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் உயிர்த்தெழுதல் இல்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. என்னதான் ஆனால் என்ன, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிற தேவன். அன்னைக்கு சோத்திரம் Praise the Lord. அன்னைக்கு எபிருவினுடைய சொந்தக்காரங்க சொல்றாங்க, இனி போதவரை வருத்தப்படுத்தாத. அவர் என்ன ஆக போறது? ஏதோ ஜுரமா இருந்தா, வியாதியா இருந்தா, இயேசுநாதர் வந்தா சரியாகும்னு பார்த்தோம், செத்தா போயிட்டாப்பா, இனி இயேசு வேண்டாம் என்று சொந்தக்காரன் சொன்ன அந்த வார்த்தை எபிருவின் இருதயத்துக்குள் போகிறதுக்கு முன்னாடி உடனே இயேசு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, நான் உயிர்ப்பிக்கிற தேவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் என்ன, செத்துட்டா கதை முடிஞ்சிருச்சு, இனிமே ஏசால என்னுடைய ஆண்டவர் சோத்தரிக்கிற மரணத்தின் மேலும் பாதாளத்தின் மேலும் அதிகாரம் உள்ளவர், முடியாததை முடிய வைக்கிறவர். ஹல்லேலூயா. நடக்க முடியாததை நடத்தி காட்டுகிறவர். அந்த விசுவாசம் ஆபிரகாமுக்குள் இருந்தது, அந்த விசுவாசம் தாவீதுக்குள் இருந்தது. அதே விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் காண்கிறோம். யோவான் 10வது அதிகாரம், இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம். யோவான் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் கவனிங்க. 17, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். பாருங்க, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி. இப்ப ஜீவன் என்னை விட்டு போயிட்டா அது அப்படியே போகாது, மறுபடியும் நான் அதை அடைந்து கொள்ள என்னால் முடியும். பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு பாருங்க, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் எப்படி இருக்கிறார்? அன்பா இருக்கிறார். 18, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஜீவனை குறித்து சொல்றார், எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவிடத்தில் நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொல்றேன். உலக பிரகாரமா இறந்த பிறகு நம்பிக்கை ஒன்றும் இல்லை. யோபு கூட சொல்றார், மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஆபிரகாமுக்குள்ளும் தாவீதுக்குள்ளும் இருந்த அது போன்ற விசுவாசம் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறத பார்க்கிறோம். ஆகவே தான் அவர் அடையக்கூடாத பாடுகளையும் அவமானத்தையும் ஒரு பொருட்டா எண்ணல. சிலுவை ஆணி அடிக்க போறாங்க, உயிர் போக போகுது, செத்து போக போறாரு, மனுஷனா இருக்கிறாருங்க இயேசு. கொஞ்சம் கவனிக்கணும், நீங்க 100க்கு 100 நீங்களும் நானும் எப்படி அந்த மனுஷன் அதே மாதிரிதான் இயேசு அந்த பாடுகளை எதிர்கொள்றாரு. மரணம்,
வலி, வேதனை எல்லாருக்கும் முன்னாடி காத்துக்கிட்டு நிக்குது. ஆனால் எபிரேயர் 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில், தமக்கு முன்னாடி சிலுவை இருக்குது. கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். தமக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிற ஆண்டவர்? சிலுவை வச்சிருக்கிறார். முன்னாடி சிலுவை வச்சிருந்தாலும், ஐயோ இந்த சிலுவைக்கு நம்ம போறோமே, இந்த சிலுவையில் செத்துட்டு நம்ம என்ன பண்ண, அவர் சிலுவையை பார்க்கல, சிலுவைக்கு அப்பால் இந்த சந்தோஷத்தை பார்க்கிறார். இந்த சிலுவைக்கு அப்புறம் வரப்போகிற ஜீவனை பார்க்கிறார். சிலுவைக்கு அப்புறம் வரப்போகிற மேன்மையை பார்க்கிறார். இந்த சிலுவைக்கு அப்புறம் கர்த்தர் தனக்கு தரப்போகிற எல்லாவற்றையும் பார்த்து, ஆமென்னு சொல்லுங்க. எல்லாவற்றையும் பார்த்துட்டு இந்த சிலுவை அவர் எப்படி எண்ணல? அவமானமா எண்ணல, கஷ்டமா எண்ணல, பிரச்சனையாக என்ன செய்யல, அதை எண்ணல. ஏன்னா இந்த சிலுவையோடு என் லைஃப் முடிய போறதில்லை. ஹல்லேலூயா. பாடு வரட்டும், போராட்டம் வரட்டும், ஜீவன் போகட்டும், மறுபடியும் இவர் உயிர்த்தலை செய்வார்ல, என் நாமத்தை மகிமைப்படுத்துவார்ல. வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாருடைய முழங்காலை முடங்கும்படி என் பேரை கர்த்தர் உயர்த்த போறார்ல. ஹல்லேலூயா. அதனால்தான் அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படல. சொல்லிட்டு நமக்கு சொல்றாரு 12:13, ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்கள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நமக்கு சொல்றாரு ஆண்டவர். அது இல்லையே, இது இல்லையே, என் வாழ்க்கை அவ்வளோதான், என் குடும்பம் அவ்வளோதான், என் பிள்ளைகள் அவ்வளோதான், நான் படிக்க போகிறதில்ல, என் குடும்பம் வளர போகிறதில்ல, இப்படியே இருந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சோர்ந்து போகாத. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமாய் விபரீதங்களை சகித்த அவரையே என்ன செய்யுங்க? நினைத்து கொள்ளுங்க. இயேசு பாடுபட்டார்ல, வேதனைப்பட்டார்ல, அவருக்குன்னா அந்த அதோட இயேசு அதோட சாப்டர் முடிஞ்சா போச்சு. அவரை மறுபடியுமா உயிர்ப்பித்து, ஹல்லேலூயா, அவர் நடத்துற மாதிரி நமக்கும் கர்த்தர் செய்வார்னு நம்மளை தைரியப்படுத்துறார். ஆமென்னு சொல்லுங்க. அவ்வளவு அந்த கேடு அவர் அடைந்தாலும், அவர் அந்த பாடுகள் எல்லாம் படும் பொழுதே அவருக்கு ஒரு தரிசனம் ஒன்று வருது. ஏசாயா 53:11 சொல்லுது, தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு. என்னங்க? தமது ஆத்தும வருத்தத்தின் பலன் அவர் சிறுவையில் இருக்கும்போதே பார்ப்பார் என்று தீர்க்க தரிசனமாய் ஏசாயா சொன்னார். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு சபையில் உட்காந்துருக்கோம், ஆனால் அன்னைக்கே சிலுவையில் நம்ம பார்த்துட்டார். அந்த சிலுவையத்தின் புண்ணியத்தினால இத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு அவரை இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி வருவாங்கன்னு அவர் அன்னைக்கே பார்த்துட்டார். அந்த பாடு உபத்திரமும் ஆண்டவருடைய சாப்டர் பிசாசு நினைச்ச இந்த சிலுவையிலே ஒரு கதை என்ன செஞ்சிருவோம்? முடிச்சிருவோம். அதுக்கு பின்னாடி என்ன வரப்போகுதுன்னு அவனுக்கு தெரியவே. ஆனால் எந்த சிலுவையில் அகோரமாக கொண்டுட்டா அதுக்கப்புறம் இயேசுன்னு எவனும் சொல்ல மாட்டான் அப்படின்னு எந்த பிசாசு நினைச்சாரோ அதுவே இன்னைக்கு வல்லமையான ஆயுதமாக மாறுது. அந்த சிலுவை தான் எல்லாரையும் இயேசுனார்கள் நேராக கொண்டு வருது. அல்லேலூயா. மரித்த பிறகு ஒரு உயிரோடு எழும்புவதற்கு யாதொரு நிச்சயம் இல்லை. ஆனால் கிறிஸ்துவோ தன்னில் தானே ஜீவனுடையவராய் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை மறுபடி எடுத்துக்கொள்ளவும் அவருக்கு அதிகார விசுவாசம் இருந்தபடினால் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து தேவனையும் மனிதனையும் ஐக்கியப்படுத்துகிற ஊழியத்தை சிலுவையில் வெற்றிகரமாக செஞ்சு பிடிச்சார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய், இன்றைக்கு நம்முடைய நடுவிலே அசைவாடி கொண்டு, இன்றைக்கு நம்மை ஆற்றி தேற்றி நமக்காய் வழக்காடி கொண்டிருக்கிற ஆண்டவர். இதே டைப் விசுவாசம் தான் ஆபிரகாம், இதே மாதிரிதான் தாவீது, அதே விசுவாசம் இயேசு கிறிஸ்துவுக்குள். அதனால தான் சுவிசேஷத்தை ஆரம்பித்து அந்த எழுத ஆரம்பித்தவர் ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பேர் என் பேர் எழுதப்பட வேண்டுமானால் என்னானாலும் கர்த்தரிகளுக்கு செய்ய நல்லவரார், வல்லவராக இருக்கிறார். யோவான் 10:11 சொல்லுது, நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காய் நான் ஜீவனை என்ன செய்கிறேன்? கொடுக்கிறேன். ரோமர் 4:25 சொல்லுகிறது, அவர் தம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மாதிரி உங்களையும் எழுப்புவார், எல்லா பிரச்சனையும் எழுப்புவார், எல்லா போராட்டத்தையும் எழுப்புவார். போராட்டத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க, பிரச்சனையை கண்டு சோர்ந்து போகாதீங்க,
குறைவை கண்டு சோர்ந்து போகாதீங்க. இழப்பை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்தே போகாதீங்க. இவ்விதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட அதிலிருந்து வெற்றி சிறந்த இயேசுவை பார். அல்லேலூயா. அவருடைய வல்லமை இன்றைக்கு மாறி போகல. அந்த பாடலையே நம்ம மறுபடியும் எழுந்து நின்று பாடலாமா? அல்லேலூயா. என்ன கார்டு அது ஏற்கனவே கொடுத்தீங்க? ஜி மைனர் கொடுத்தீங்க. ஆமென். இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் என்னங்க இருங்க ஏற்கனவே என்ன வச்ச? எஃப் இ மைனர் தான் வச்சல. ஃபர்ஸ்ட் எஃப் மைனர் கொடு. எஃப் மைனர் வல்ல மைனரா? நன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உங்கள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. சுவாசத்தோடு பாடுங்க. இயேசுவா உங்க நாமத்தில் நீங்க பாடுங்க. அற்புதங்கள் நடக்குது. சோத்ரம். இயேசுவா உங்க நாமத்தில் துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பாடுங்க சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு. அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஓ பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வின கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவா. மந்திர செய்வின கட்டுகள் இன்றே இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஓ ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் சகா பாபா பாபா உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சதானி சதிகளா அவத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா. இன்று இயேசு உடை தெரிவார். துதியின் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் ஓ உந்தன் வல்லமைகள் புரிந்து போவதில்லை. சோதர சோதர இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது.
தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உங்க வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்கள் நோய் தொலைதல் மகிமையாகவில்லை. அல்லேலூயா. வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்னும் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் ஓ அற்புதங்கள் இன்னும் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, ஓ பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, பேய்கள் ஓடுது. Fire! நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. நன்றியோடு ஸ்தோத்திர ஆண்டவரே. ஜெபிப்பவர்களை நேசிக்க நல்ல பிதாவே, எங்களோடு பேசிய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு என்று சொல்லி ஆண்டவரே, இந்த மூவருக்குள் இருந்த அந்த விசுவாசத்தை மையமாய் வைத்தே அந்த பெயரை நீர் எழுதியிருக்கிறீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு விசுவாசித்து இந்த சத்தியத்தை தியானித்திருக்கிறோம். ஈசாக்கு மரித்தால் என்ன, தேவன் அதை உயிரோடு எழுப்புவதற்கு வல்லவர். தேவனுடைய அபிஷேகம் என்மேல் இருக்கிறது, கோலியாத்தியரை ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே நடந்தாலும் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லவர் என்று தாவீது விசுவாசித்தார். ஜீவனை எடுக்கவும் அதை திரும்பவும் பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. சிலுவைக்கு அப்பால் அவர் எனக்கு வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து மூன்றாம் நாள் நீர் உயிர்த்தெழுந்தது போல எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை போராட்டம் வந்தாலும் அதிலிருந்து தேவன் தம்முடைய வார்த்தை எங்களுக்குள் நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசம், அதே குவாலிட்டியான ஃபெய்த்தை எனக்கு எங்களுக்கு தார ஆண்டவரே. அந்த தாவீதுக்குள்ள இந்த விசுவாசம், ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசம், இயேசுவே உமக்குள்ள இந்த விசுவாசம் எங்களுக்கு இன்னும் தாங்க ஆண்டவரே. தொடர்ந்து சத்தியம் உடைய பிள்ளைகளுக்கு இன்னும் விளங்கும்படி நீர் அவர்களோடு பேசுவீராக. தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிற கன மகிமை துதி ஸ்தோத்திரம் எல்லாம் உமக்கே. ரட்சகர் மீட்பருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய ஆசீர்வாத வழிநடத்துதல் நம் அனைவரோடு இன்றைக்கும் என்றைக்கு எப்பொழுதும் சதா காலங்கள் இருப்பதாக. கையை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுவோம், என் ஆத்துமாவே சத்தத்தை உயர்த்தி என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது, அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கங்களினால் அழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் அந்த விசுவாச சந்ததியராயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.